வணக்கம். அண்ணாமலைக்காக அலை மோதிய கூட்டம், ஆர்ப்பரித்த சிறுமிகள், அழகாக பதிலளித்து சென்ற அண்ணாமலை, அதிரும் அரசியல் களம். அது மட்டுமில்ல, அண்ணாமலையுடன் ஒரு முக்கிய பெரும்புள்ளி கைகோர்க்கிறது. எதற்காக கைகோர்க்கின்றார்கள் அப்படின்ற விஷயத்த அந்த பெரும்புள்ளியே சொல்லியிருக்கிறாங்க. அந்த வீடியோவும் இதை இணைக்க போறேன். அதையெல்லாம் தாண்டி திமுக தோல்வி அடைந்திருக்கிறது. அந்த கட்சியை எப்படி மீண்டெழச் செய்ய வேண்டும் என்று திமுக தலைமை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா ராசா பொறுத்த வரைக்கும் திமுகவை அழிக்காம விட மாட்டேன்டா அப்படின்னு சபதம் ஏற்றிருப்பார் போல் இருக்குது. மீண்டும் மீண்டும் அவதூறு கருத்துக்களே அள்ளி வீசுகின்றார். அது என்ன அவதூறு கருத்துக்கள் என்ற விஷயத்தை விரிவா பார்க்க போறோங்க. முதல்ல அண்ணாமலைக்காக ஆர்ப்பரித்த கூட்டத்தை பார்த்துட்டு வந்துடுங்க. வெரி குட். நீங்களும் வாங்க, படிச்சு முடிச்சுட்டு இப்ப இல்ல படிச்சு முடிச்சுட்டு வாங்க. ஓகே, உங்க பேர் மறுபடியும் சொல்லுங்க. ஓகே, தேங்க் யூ. கொஞ்சம் பொறுமை. அண்ணாமலை எல்லோருக்கும் கையெழுத்து போறதையும் பார்த்துருப்பீங்க. அங்க ஒரு சிறுமி அண்ணாமலை கிட்ட நானும் அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிறுமியினுடைய பெயர் பிரதீபா. அதுக்கு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லா படிமா, படிச்சுட்டு அரசியலுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அதோட கார்ல ஏறி போகின்ற பொழுதும் சரி, கடை திறப்புழாவை முடித்து விட்டு இறங்குகின்ற பொழுதும் சரி, கூட்டம் அலை மோதி இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். என்ன டவுட்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி கடை திறப்பு விழாவுக்கு நடிகர்கள் தானே திறப்பாங்க, துணை நடிகர்கள் தானே திறப்பாங்க, டெலிவிஷன் ஆக்டர்ஸ் தானே பார்த்தீங்கன்னா திறப்பு விழா செய்வாங்க. என்ன இப்போ அண்ணாமலை அவர்கள் கடை திறக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். கடைக்காரனுக்கு மிக முக்கியமான ஒன்று தேவை. அது இருந்தால் கடையை திறக்க விட்டுருவான். என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்களா, மிக ஃபேமஸான ஆளாக இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது, மக்கள் செல்வாக்கு உள்ளவர்களாக இருக்கணும். மூன்றாவது, யாரை நம்ம கடை திறக்க சொல்கிறோமோ அவங்க மீது எந்த மதத்துக்காரங்களும் கோபப்படாத ஒரு ஆளாக இருக்கணும். எந்த ஒரு அடையாளமும் இல்லாத ஒரு மனிதர்களாக இருக்கணும். ஏன்பா அவன் கடை திறந்துக்கலாம், நான் போனமேண்ணா அப்படின்னு யாரும் சிந்திக்கக்கூடாது. இல்லையா, அவன் கடை திறந்தான் நாம் போகலாமா அப்படின்னு சிந்திக்கக்கூடாது. அந்த மாதிரி எந்த விதமான அடையாளமும் இல்லாமல் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடியவங்க, மக்கள் செல்வாக்கு பெற்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி, கடையை கொஞ்சம் திறந்துட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடை திறப்பு விழாவுக்கு முதலாளிகள் அழைப்பார்கள். அப்படி இல்லைன்னா நண்பர்களுக்காக அண்ணாமலை அவர்கள் போயிட்டு கடையை திறந்திருக்கலாம். அப்படி இல்லையா, வாழ்க்கையில் முன்னேறவங்களுக்காக அண்ணாமலை அவர்கள் கடையை திறந்து வைத்து ஊக்கமளித்திருக்கலாம். மொத்தத்தில் அண்ணாமலை அவர்கள் ஃபேமஸானவர் தான், எல்லாருடைய நன்மதிப்பும் பெற்றவர் தான். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அலை மோதுவதையும் அண்ணாமலை அங்கிள் என்று கூப்பிடுவதையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். நாமக்கல்ல கடையை திறந்துட்டு வருகின்ற போது செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. அண்ணே இருங்கண்ணே, நான் உங்களை சந்திக்கிறேனே, இன்னைக்கு ராஜரத்தினம் ஸ்டேடியத்தில் இருந்து சுற்றுச்சூழல் பேரணி நம்ம தொடங்க போகிறோம், அங்கே பேட்டியளிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் இறங்கி அங்கே இருக்கின்ற குழந்தைகள் கிட்ட பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே கையெழுத்து போட்டுட்டு காரில் ஏறி போவார். இதை ஏன் நான் ஒரு செய்தி ஆக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சவுக்கு சங்கரா இருக்கலாம், இல்லை தினமலர் செய்தி நிறுவனமாக இருக்கலாம். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் வீத லீடர்ஸ் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார். அவரே சோர்ந்துட்டாரு. அவர் சோர்ந்து கிடப்பதை பார்த்து அவங்களுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் அப்படியே சோர்ந்து போயிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, அண்ணாமலை அவர்களுடன் நம்பி பயணித்தவங்கெல்லாம் மீண்டும் பாஜக கட்சிக்கே போயிட்டாங்க தெரியுமா அப்படின்ற செய்தியும் நம்மளால் பார்க்க முடியுது. அந்த விஷயத்தை நம்ம நேற்று செய்தியாகவும் ஆக்கியிருந்தோம். ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி அண்ணாமலை சோர்வாகவும் இல்லை. இரண்டாவது, அண்ணாமலை கூட இருக்காங்க பாரு, அவங்களும் சோர்ந்து போகல. அது மட்டும் இல்லை, அண்ணாமலைக்கு எந்த விதமான செல்வாக்கும் குறையல. அவர் கடை திறப்பு விழாவுக்கு வரான்னு தெரிஞ்சு கொண்ட பிறகு எவ்வளவு கூட்டம் அலைமோதிது பாத்தீங்களா?
அதனால அரசியல் தலைவனுக்கு கூட்டம் இருந்தா போதும், பிறகு அந்த கூட்டத்திடம் வந்து நம்ம கொள்கைகளை கொண்டு போய் சேர்த்துடலாம். அதனால அண்ணாமலைக்கு கூட்டம் வர்றதுனால கண்டிப்பாக நமக்கு தெரிந்து விஜய்க்கு மாற்று அண்ணாமலை தான், எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ அண்ணாமலையுடன் கைகோர்க்கின்ற முக்கிய புள்ளி யாருன்னு பார்த்துட்டு வாங்க. வி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் 50 லட்சம் மரக்கன்றுகள் நட வேண்டும் என்கிற ஒரு மாபெரும் இலக்கை நோக்கி பயணிக்கிறாங்க. அதுலேயும் 20 லட்சம் மரக்கன்றுகள் இந்த ஆகஸ்ட் மாதமே நட வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார். அந்த மாபெரும் இலக்கிற்கு எனது கணவர் திரு விவேக் அவர்களின் பெயரை சூட்டியதற்கு சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்கு நான் எனது மனமார்ந்த நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதி மாலை 3 மணி அளவில் எக்மோர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் நமது சகோதரர் அண்ணாமலை அவர்களின் தலைமையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு என்கிற ஒரு மாபெரும் பேரணி நடைபெறவிருக்கிறது. நானும் அதில் கலந்து கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் வந்து அதில் கலந்து கொள்ளுங்கள். நம்ம விவேக் சார் அவருடைய ஒய்ஃபு, ஆமாம், அவங்க கணவருக்கு அப்துல் கலாம் அவர்கள் வந்து ஒரு அன்பு கட்டளை இட்டார். அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று விவேக் சார் அவர்களும் ஆசைப்பட்டாங்க. ஆனால் அது நிறைவேறாமே போயிடுச்சு. இயற்கையானது அதற்கான காலத்தையும் நேரத்தையும் அவருக்கு வழங்கவில்லை. அந்த பணியை தொடர்ந்து அவங்க மனைவி முன்னெடுத்து கொண்டு வருகின்றார்கள். இப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே வந்து சுற்றுச்சூழல் வாரமாக கடைபிடிக்கின்றார், விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றார், ஆறுகளை எல்லாம் சுத்தம் செய்கின்றார். ஸோ இந்த தூய்மை பணியுடன் வந்து மரம் நடுகின்ற விழாவையும் முன்னெடுக்கின்றார். இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளாக தமிழகம் முழுவதும் 50 லட்சம் மரக்கன்றுகள் நட வேண்டும் என்ற இலக்கு வைத்திருக்கின்றாராம். அப்படி இலக்கு வைத்த அந்த நிகழ்வுக்கு விவேக் சார் அவருடைய பெயரை வச்சிருக்கின்றாராம். அதற்கு விவேக் சாருடைய மனைவி நன்றி தெரிவித்திருக்கின்றார்கள். இப்படி தான் முன்னெடுக்கின்ற ஒரு நிகழ்வை நம்ம அண்ணாமலை அவர்களும் முன்னெடுத்திருப்பதனால அவருக்கு உறுதுணையாக கைகோர்த்திருக்கின்றார்கள். இன்னைக்கு ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணியும் மரக்கன்றுகள் நடுகின்ற விழாவும் நடக்கும் போது அதில் தான் வந்து விவேக் சார் மனைவி அவர்கள் வந்து கலந்து கொள்ளுகின்றார்கள். ஒரு அரசியல் தலைவருக்கு அனைத்து தரப்பு மக்களுடைய ஆதரவு தேவை. இரண்டாவது, மக்களிடையே போய் சேர்றதுக்கு சிறு வாய்ப்பு கிடைத்தாலும் சரி, அந்த வாய்ப்பை கச்சிதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த தரப்பும் ஒரு அரசியல் கட்சி தலைவரை ஒதுக்கிவிடக்கூடாது. அதனால தான் நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து பாஜக தலைவராகவே இருந்தாலும் இப்போ அண்ணாமலை அரசியல் கட்சி தொடங்கவில்லை என்றாலும் பாஜகவை மட்டும் எப்போதும் விமர்சனம் பண்றாரு. பாஜக தலைவரை கூட விட்டு வைப்பது கிடையாது. மற்ற தலைவர்கள் தப்பு செய்கின்ற போது அதை பற்றி பேச தயங்குகின்ற அண்ணாமலை பாஜகவிலிருந்து யார் வார்த்தை விட்டாலும் தப்பு செய்தாலும் முதல் ஆளாக சுட்டி காட்டுகின்றார். தமிழகத்தில் நடக்கின்ற படுகொலைகளை பற்றி பேசுறாரா தெரியல, சட்ட ஒழுங்கை பற்றி பேசுறாரா தெரியல, அதே மாதிரி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லையா அதை பற்றி பேசுறாரா தெரியல. ஆனால் பாஜகவில் யாராவது லூஸ் டாக்கிங் பண்ணாங்கன்னா, இல்லை மாநில உரிமைக்கு எதிராக செயல்படுகின்றார்கள் என்று தவேகாரன் கத்தினான்னா உடனே அண்ணாமலையும் கத்துவார். இப்போ அண்ணாமலையுடைய நிலைப்பாடு எப்படின்னு கேட்டீங்கன்னா தவேகாவுக்கு ஆதரவாக இருப்பது போல தெரியுது. இல்லைனா மரிய வில்சன் அவர்கள் பேசுனதுக்கு அண்ணாமலை அவர்கள் குரல் கொடுத்திருப்பார். நம்முடைய நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து நம்ம முதலமைச்சருடைய தாய் தந்தையரை மட்டும்தான் அவமானப்படுத்தினார். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ் இனத்தினுடைய அடையாளமாக இருப்பது தமிழ் மொழி, அதையே அசிங்கப்படுத்தினார் மரிய வில்சன். அதுக்கெல்லாம் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரல் கொடுக்கவே இல்லை. ஸோ செலக்டிவ் அமினிஷியா அண்ணாமலைக்கு வந்து ஷோ அப்படின்னு நமக்கு தெரியல. பிஜேபியில் யாராவது எதனா பண்ணாங்கன்னா அதை திட்டுவோம். அப்போ தான் திராவிட கட்சிகள் எப்படி சிறுபான்மையுடைய ஆதரவு பெறுகின்றார்களோ அதே மாதிரி நாமளும் பெறலாம் என்று நினைச்சிட்டாரோ என்ன தெரியல. அது மட்டும் இல்லை, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் காரி துப்புனா கூட ஓட்டு போட போனான், எதுக்காக அவன் முன்னாடி நிற்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாரோ என்ன தெரியல. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நயனா நாகேந்திரன் அவர்கள் வார்த்தை விட்டதுக்கு, ஏயா அன்னைக்கு உதயநிதி பார்த்தா தப்பாக பேசியிருக்காங்க, இன்னைக்கு நீ தப்பாக பேசியிருக்க, என்னதான் மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நயனா நாகேந்திரன் அவர்களை கண்டித்து இருக்கின்றார். சுற்றுச்சூழலுக்காக இந்த ஒரு வாரத்தில் மட்டும் 15 லட்சம் மரக்கன்றுகள் நடப்போறாராம். அந்த நிகழ்வில் தான் நம்முடைய சின்ன கலைவாணர் விவேக் அவருடைய மனைவி கலந்து கொள்ளுகின்றார்கள். வெற்றி பெறட்டும், வாழ்த்துக்கள். அனைவருடைய நம்பிக்கையும் அண்ணாமலை பெறட்டும். செலக்டிவாக சில கட்சிகளை மட்டும் விமர்சனம் பண்ணாமல்
எல்லா கட்சியிலும் தவறுகள் நடக்கிறது. எல்லா கட்சியில் இருக்கின்ற தவறுகளும் மக்களை பாதிக்கக்கூடியது தான். எல்லா கட்சி தலைவர்களும் தவறு செய்தாலும் அது சமுதாயத்துக்கு கேடு தான். அதனால எல்லாரையும் கண்டிக்கணும், எல்லா தவறுகளையும் சுட்டி காட்டணும் அப்படின்னு கேட்டுட்டு இப்போ ராசா திமுகவை அழிக்காம விட மாட்டேன்டா அப்படின்னு சபதம் ஏற்றிருக்கார் போல இருக்குது. பார்த்துட்டு வாங்களேன். ஒரு சமத்துவபுரம் திட்டம். இப்போ நான் எங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கேன். நான் ஒன்றிய அமைச்சர் தானே, 6 தடவை எம்பி தானே, என்னட்டு எல்லா காரும் இருக்குல்ல, ஊரில் இருக்க எல்லா பணக்காரனும் பெரிய காரம் தான் போகிறேன்ல, அந்த மாதிரி நானும் காரில் போகிறேன்ல. ஆனால் இந்த கிராமத்தை சாதி ஒழிஞ்சு போச்சா? சாப்பிட்டுக்கலாம் தொட்டுக்கலாம் சேகர் பாபு. ஆனால் அங்கே எப்படி இருக்குது? தெருவாக தான் இருக்குது. ஒவ்வொரு கிராமமும், அதான் அம்பேத்கர் சொன்னார், எவரி வில்லேஜ் இஸ் எ ஒர்க்கிங் யூனிட் ஆஃப் இந்து ரிலிஜியன். கிராமத்தில் ஒவ்வொரு கிராமமும் இந்து மதத்தை தூக்கி பிடிக்குது. ஏன் காரணம்? இந்து மதங்கிறது என்ன? ஜாதி தொகுப்பு, அசார்ட்மெண்ட் ஆஃப் காஸ்ட். ஜாதி எடுத்துட்டா மதம் இருக்காது. இப்போ நீங்கள் மதம் மாறுறாங்கிறீங்கல்ல, நான் ஒரு முஸ்லீமை கூட்டு வரேன் உங்கள் மதத்துக்கு, என்னட்டு ரெடியாக இருக்கலாம். ஒரு முஸ்லீமா உங்கள் மதத்துக்கு கூட்டம், என் மதத்துக்கு கூட்டு வரேன், உங்கள் மதம் என்ன கோச்சுவாங்க. ராஜா மத விரோதின்றான். ராஜா எந்த மதத்தில் சொல்லுகிறார்களோ அந்த மதத்திற்கு ஒரு முஸ்லீமை கூட்டிட்டு வரேன், நீ ஏற்றுவீங்களா? என்ன பிரச்சனைனா அவனை எந்த ஜாதியில் வைப்பீங்க? ஒருத்தர் இந்துன்னு உள்ள வந்தானா எந்த ஜாதியில் வைப்பீங்க? ஏனென்றால் சாதி இல்லாமல் ஒரு இந்து இருக்க முடியாது, சாதி இல்லாமல் ஒரு முஸ்லீம் இருக்கலாம், சாதி இல்லாமல் ஒரு கிறிஸ்தவர் இருக்கலாம். ஆனால் சாதி இல்லாமல் இந்து இருக்க முடியாது என்பதால் இன்னொரு மதத்திலிருந்து உள்ள வர முடியாது. ஏன் அப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு கிராமமும் செட்டியார் தெரு, வன்னியர் தெரு, நாயுடு தெரு, பரத்தெரு, பள்ளத்தெரு, சத்திரி தெரு வந்துகிறது. யார் எந்த உயரத்துக்கு போகலாம். ராசா சொல்றத கொஞ்சம் நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். ராசா அவர்கள் கலைஞர் புகழ் பாடுகின்ற பொதுக்கூட்டம், அதில் கலந்துக்கிட்டு கலைஞர் எப்பேற்பட்டவர் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ்நாட்டை கிழித்து தள்ளினாரு. அவர் இல்லைன்னா தமிழன் தலை நிமிர்ந்திருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்றதும், தமிழானது மதவாதியின் கிட்ட சிக்கி இருந்தது, அதிலிருந்து விடுவித்தவரே கலைஞர் தான் அப்படின்னு ராசா பேசினாரு. அவங்க தலைவரை புகழ்ந்துட்டு போறாரு கருமாந்திரம். யாரு கேட்டாங்க? எப்படின்னா போட்டோம். ஆனா ராசா சொல்றாரு, இந்து மதத்துக்கு யாரும் வரமாட்டாங்க, வந்தா அவங்க எந்த ஜாதியில சேர்க்கறது அப்படின்னு சொல்றாரு. சரி, இஸ்லாத்துல ஜாதியே இல்லையா? கிறிஸ்துவத்துல ஜாதியே இல்லையா? எல்லாருக்குமே தெரியும் ஜாதி எல்லா மதத்திலையும் இருக்குது, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதனால்தான் இஸ்லாத்துல லப்பை பிரிவுல ஒரு இளைஞன் போய் சேரணும் அப்படின்றதுக்காக ஒருத்தன் எஸ்சியில இருந்து மதம் மாறி விடுகின்றான். உடனடியாக போய் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறான். எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நான் எஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தேன், இப்போது முஸ்லீமாக மதம் மாறிட்டேன், நான் லப்பை பிரிவில் சேர்க்கப்பட வேண்டும், எனக்கு பிசி சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனடியாக இஸ்லாமியர்கள்லாம் போய் அது எப்படி பிசி கேட்டகரி ஆக முடியும், நீ எஸ்சிலேருந்து முஸ்லீமாக மாறிட்டா, அதெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு நீதிமன்றமும் நிராகரிக்குது. இஸ்லாமியர்களும் பார்த்தீங்கன்னா உன்னை லப்பையில் சேர்க்க முடியாது, நீ தமிழ் முஸ்லீம் என்று சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு கேட்டகரி இருக்குது, அதுல இரு அப்படிங்கிறாங்க. அதனால எல்லா மதத்திலும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. இரண்டாவது, பிற மதக்காரங்க தாய் மதம் திரும்பினான்னு வச்சுங்களேன், அவங்க விருப்பப்பட்ட ஜாதியில சேர்ந்துக்கலாம், யாரும் தடுக்க போறது கிடையாது. லிவிங்ஸ்டன் என்ற ஒரு ஃபேமஸான நடிகர் இருந்தார். அவர் கிறிஸ்துவராக இருந்து இந்துவா மாறினார். அவர் விருப்பப்பட்ட ஜாதியை அவர் எடுத்துக்கிட்டார். யாராவது தடை பண்ணாங்களே என்ன? ஏன் இந்த ஜாதியை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்றதுக்கான காரணத்தை தாலுகா ஆபீஸ்ல சொல்லணும். இல்லையா, இந்த ஜாதியை ஏற்றுக்கொண்டதுனால சமுதாயத்துல என்ன விதமான சலுகைகள் கிடைக்குதோ அந்த சலுகைகள் எனக்கு வேண்டாம் என்று எழுதி கொடுக்கணும். அதாவது புதுசா மதம் மாறுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கண்டிஷன். ஆனா லிவிங்ஸ்டன் மதம் மாறிட்டார். அவங்க வம்சத்துல இனிமே இந்துவா இருந்தா எந்த ஜாதியில் இருக்காங்களோ அந்த ஜாதிக்கான சலுகையானது தொடர்ந்து கிடைக்கும். அதனால மதம் மாறுறவங்க எந்த சாதி வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளலாம், பிராமணராக கூட போகலாம், தப்பே கிடையாது. கடந்த காலத்தில் தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக இருந்தவர் RN ரவி, அவர் என்ன பண்ணார், பட்டியல் இனத்தவரை சந்தித்து பூநூல் போட்டார் 300 குழந்தைகளுக்கு. எதுக்கு? நீயும் பிராமணன் தான், பூநூல் போட்டால் தான் ஜாதி மறையும், உயர்ந்த ஜாதி ஆவான்னா நீ பூநூல் போட்டுக்கடா அப்படின்னு போட்டு விட்டார். அதனால இந்து மதத்தில் ஜாதி மாறுவதும் இயல்பு தான். இரண்டாவது, ஒரு மதத்திலிருந்து நீங்க இதுக்கு வரீங்கன்னா விருப்பப்பட்ட ஜாதியை ஏத்துக்கலாம். ஆனா இஸ்லாமியனுக்கு ஜாதி கிடையாது, கிறிஸ்துவனுக்கு ஜாதி கிடையாது, இந்துக்கு மட்டும் ஜாதி இருக்குது அப்படின்னு சொல்றது தொடர்ந்து அந்த மதத்தை இழிவுபடுத்துவதாகும். ஏன்னா மற்ற மதத்திலும் ஜாதி இருக்கும்போது அதை பற்றிலாம் பெருமையா பேசாம தோத்து போயிருக்கிற இந்த தருணத்திலும் அதே இந்து மதத்தை இழிவா பேசுவதும், பொது மேடையில இந்து மதத்தை பற்றி தப்பா பேசினா தான் சிறுபான்மையினர் குளிர்ச்சியா இருப்பாங்க, குழுகுழுன்னு இருப்பாங்கன்றதுக்காக இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாத விஷயத்துடன் தொடர்பு படுத்தி இந்து மதத்தை அவமதிப்பதே இவங்களுக்கெல்லாம் வாடிக்கையா இருக்கு. ஏன் இதை சொல்ல வந்தான்னு கேட்டீங்கன்னா,
சாதியை எப்படியும் ஒழிக்கவே முடியல. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தெரு இருக்குதான் ஜாதி பெயரில். ஸோ அதனால் சாதி இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கணும்னா நாம் ஏன் சமத்துவபுரத்தை உருவாக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாராம். அதனால் சமத்துவபுரத்தை உருவாக்கினாராம் கலைஞர். அங்கே எல்லா சாதிகளையும் கொண்டு போய் குடி வச்சாராம். ஆனால் சமத்துவபுரம் போய் பார்த்துருக்காங்களா என்ன நமக்கு தெரியல. ஏன் தெரியுமா? சமத்துவபுரத்தில் ஓபிசிகளோ எஃப்சிகளோ வீடு வாங்கியிருந்தாலும் வசிக்க மாட்டாங்க. அங்கே பட்டியலினத்தவருக்கு வாடகைக்கு விட்டுட்டு அவங்க பாட்டுன்னு பழைய தெருக்கள்லையோ பழைய ஊர்லேயோ போய் தான் வசிப்பாங்க. நீங்கள் எந்த ஒரு சமத்துவபுரத்துக்கு போனாலும் சரி இதை நீங்கள் பார்க்கலாம். மதமாறின முஸ்லீம்கள் இருப்பாங்க, மதமாறின கிறிஸ்துவர்கள் இருப்பாங்க, மதமாறால தாழ்த்தப்பட்டவர்கள் தான் சமத்துவபுரத்தில் இருப்பாங்க. ஆனால் ஓபிசிகள் வெளியேறிவிட்டு இருப்பார்கள், எஃப்சிகள் வெளியேறிவிட்டு இருப்பார்கள். ரெண்டாவது, சமத்துவபுரம் கொண்டு வந்தது சாதி ஒழிப்பதுக்கு தானே. ஆனால் சமத்துவபுரம் கொண்டு வந்தோம் சாதி ஒழிஞ்சு போச்சா? அப்போ இல்லை. கலைஞர் கொண்டு வந்த திட்டம் வாக்குக்காக தானே. சமுதாயத்தில் என்ன மாற்றத்தை உண்டாக்கி இருக்குது. அதனால மக்களை ஏமாற்றுகின்ற திட்டத்தை மட்டும்தான் கலைஞர் கொண்டு வந்திருக்கிறார் கடந்த காலங்களில். அந்த ஆள்லாம் ஒரு தலைவர்னு சொல்லிக்கிட்டு இந்து மதத்தை இழிவுபடுத்திக்கிட்டு தோல்வி அடைந்திருக்கின்ற தருணத்தில் எல்லாரும் அரவணைக்க வேண்டிய ஆராசா இன்னும் பேதம் பிரிச்சுட்டு இருக்காரு. கிறித்துவம் இஸ்லாமும் இந்துன்னு சொல்லிவிட்டு எங்கே இந்த திமுக எழுந்து வரப்போகுது? ஆராசாவே போதும் அதை அழிக்கிறதுக்கு. என்ன சொல்றதுங்க? நன்றி.